அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 15/10/2025. நவமி திதி காலை 10:34 வரை. அதன் பிறகு தசமி திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் நண்பகல் 12 மணி வரை. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை. இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே புதனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி முடிக்க, காடு கழனி திருத்த, பணியாட்களை விடுவிக்க, முட்செடிகள் நட, வேலி அமைக்க, மதில் சுவர் கட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கடினமான மலை மீது ஏறி நின்றால்தான் அழகான இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியும். அதுபோல பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்த பிறகுதான் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இன்றைக்கி நம்ம நிலைமை இப்படி இருந்தாலும் நாளைக்கு நம்ம நிலைமை நிச்சயமாக மாறும். என்னைக்காவது நம்மால் சாதிச்சிட முடியும். நம்மளை கேவலப்படுத்துகிறவங்க முன்னால் நாம் மிகப்பெரியவங்களாக வாழ்ந்து காட்ட முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியால் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அரசு விஷயங்களாக நீங்கள் அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைய தினம் நீங்கள் பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. சமாளிக்கவே முடியலையே. எதுக்கும் கொஞ்சம் இருக்கட்டும்னு பையில் ஏதாவது கொஞ்சம் ரூபாய் எடுத்து வச்சாலும் அதுக்கும் ஏதாவது ஒரு செலவு வந்துடுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு முணுமுணுப்பு, ஒரு சிடுசிடுப்பு, ஒரு சச்சரவு இதெல்லாம் இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வண்டி வாகனம் பழுதாகி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகஸ்தானாதிபதியும் பரவாயில்ல. உத்தியோகஸ்தானத்தை இன்றைக்கி எல்லா வகையிலுமே சந்திரன் பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளார சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒன்றை உருவாக்குவது மிக மிக கடினம். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. ஆனால் உடைப்பது மிக மிக எளிது. ஆமாங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே ஒருத்தவங்களை மனமுடைஞ்சி போகிற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க. அதே மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா உறவு ரொம்ப முக்கியம். அது நீடித்த உறவாக நிலைத்த உறவாக இருக்கணுமே தவிர பாதியிலேயே கழண்டு போகிற மாதிரி நாம் அவங்கள வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோடு
ஒழுக்கத்தோடு மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள், உறவுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள், நட்புக்கு பாலமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கு ஆடம்பர பொருட்கள், அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நகை நட்டெல்லாம் சேர்த்து வைக்கணும். பிள்ளைங்களுக்கு நாளைக்கு உதவும்ல. தங்கம் போகிற விலையை பார்த்தா அடுத்து தங்கம்னு எழுதி தான் பார்க்க முடியுமே தவிர வாங்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயை கட்டி வயிற்றை கட்டி சில உபகரணங்கள், சில ஆபரணங்கள் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடுமனை வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை கொஞ்சம் சரி பார்த்துட்டு வாங்குங்க. என்ஓசி எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு வழக்கறிஞரை கேட்டுட்டு எந்த முடிவும் எடுக்க பாருங்கள். ஏன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கண்ணை மறைச்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது நண்பகல் 12 மணி வரைக்குமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்குது. செல்வாக்கு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, காலம் வழி கொடுக்கும் என்று ஒருபோதும் காத்திருக்காதீர்கள். காலம் வயதைத்தான் கூட்டிக் கொண்டே போகும். ஆமாங்க, நாம் செய்கிற முயற்சியை நாம் செய்துக்கிட்டே இருப்போம். காலம் கூடி வரும்போது அது கனிஞ்சு வரப்போகுது. அதுக்காக நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தான் நம்மளை முன்னேற வைக்கும். அதனால் முயல்வதற்கு நீங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, அதனால் நான் முயற்சி எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு ஒருபோதும் சொல்லாமல் நேரங்காலம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கட்டும், நம்ம கடமையை நாம் செய்வோம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கடின உழைப்பால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள், கால நேரத்தை சரியாக கணித்து உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. தனதானிய சம்பத்தை தரக்கூடிய 2ஆம் இடத்திலே சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளை இன்றைக்கி நீங்கள் தைரியமாக சந்திக்கலாம். ஏதாவது உதவிகள் அவங்கள்ட்ட கேட்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்டது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பாகப்பிரிவினை மாதிரி விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு கௌரவம் கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. வேலையாட்கள் புதுசாக அமைவாங்க. கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிறவங்க வந்து சேருவாங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இருக்கிற வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி செவ்வாயும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கனவு தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் சின்ன சின்ன தியானம் செய்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே,
விதைக்குள் 1000 கனவுகள் இருந்தாலும் அந்த விதை விழுகின்ற இடத்தை பொறுத்துத்தான் அதனுடைய கனவுகள் எல்லாமே பலிக்கும். ஆமாங்க, நம்ம மனசுக்குள்ளார நாம் 1000 கனவுகளை நாம் வச்சுட்டுருக்கலாங்க. ஆனால் நம்ம உழைக்கிறத பொறுத்து தான் அந்த கனவுகள் எல்லாமே நனவாகும். அடுத்தது பார், 3 வருஷத்தில் நான் எப்படி ஆகி காட்ட போகிறேன் பார் அப்படின்னு வாய்ப்பந்தல் போடுபவர்கள் மத்தியிலே நீங்கள் அப்படி இல்லாமல் தன்னுடைய செயல்களாலும் தன்னுடைய கடின உழைப்புகளாலும் கனவுகளை நனவாக்கி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. நண்பகல் 12 மணிக்கு பிறகு ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. வாழைக்காய் அந்த மாதிரியான அந்த வாயு பதார்த்தங்கள் அதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி இங்கே தான் நாக்குக்கு ஏதாவது சுரீன்னு சாப்பிட்ணும், சுட சுட சாப்பிட்ணும், சுவையாக சாப்பிட்ணும், வித்தியாசமாக சாப்பிட்ணுங்கிற எண்ணத்தெல்லாம் ராசிக்குள்ளார சந்திரன் உட்காரும்போது தான் தூண்டி விடுவார். அப்புறம் எதையாவது சாப்பிட்டுட்டு வயிறு சரியில்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செயல்படுங்க. குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். எதுலையாக போய் சிக்கிக்காதீங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி எதுலையாவது பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்கும். அதிகாரிகள் உங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. ஆனால் உங்கள் மேலே கொஞ்சம் போட்டி பொறாமல் உள்ளவங்க எதையாவது மேற்கொண்டு மேலே போய் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வெளிப்படையாக இன்றைக்கு யார்கிட்டையும் எந்த கருத்தையும் தெரிவித்து கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளார வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லாவற்றையும் கடந்து செல்வதை விட ஒரு சிலதையெல்லாம் மறந்து செல்லுங்கள். அப்பொழுது உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாங்க, மறதிங்கிறது ஒரு பெரிய அருமருந்துங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் விரும்பத்தகாத சில விஷயங்கள்லாம் நம்ம மனசை விட்டு விலகி போயிடுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி என்னங்க இருக்குது. அதனால தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள், விஷயங்களை உடனே மறந்துடுவீங்க. அது சம்மந்தப்பட்டவங்க யாராவது எதிர்காலத்தில் பிற்காலத்தில் எதிர்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த நிகழ்ச்சின்னு கேட்டால் கூட இல்லைங்க நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேங்க, வேறு ஏதாவது விஷயம் உண்டான்னு கேட்டு எங்கும் எப்பொழுதும் மறப்போம் மன்னிப்போங்கிற மனிதாபிமானிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணிக்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் நியாயமானதாக இன்றைக்கி இருக்குங்க. அதே மாதிரி எதிரிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. உங்கள் ராசிநாதனுடன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. மறைமுக எதிர்ப்புகள், சுற்றி இருக்கிறவங்களுடைய சூழ்ச்சிகள், இதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தான். அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. கண்டும் காணாமல் இருந்த சில உறவினர்கள் வலிய பேசுவாங்க. ரொம்ப வருஷம் நெருக்கமாக இருந்தவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு விலகி போவாங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க. மறுபடியும் அவங்கள நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புள்ள ஏற்றுமதி இறக்குமதி வகைகளில்
புது அனுபவம் கிடைக்கும், புது தொடர்பு கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி இன்றைய தினத்தில் சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் சுமாராக இருக்குது, அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் குழந்தைகளிடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த மனம் இல்லாவிட்டால் புத்தனிடமிருந்து கூட எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன சின்ன அசைவுகள்லேருந்து கூட நீங்கள் சில விஷயங்களை கற்றுப்பீங்க. சாதாரணமானவங்க ஏதாவது சொன்னால் கூட அதில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுப்பீங்க. சொல்கிறவங்க யாருன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கருத்தில் எவ்வளோ ஆழம் இருக்குது, அந்த கருத்து நல்லதாக இருந்தால், வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரொம்ப நாளாக மண்டையை போட்டு உறுத்திட்டு இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த சில வேலைகள் சீக்கிரமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த முணுமுணுப்புகள் அதெல்லாம் சரியாகி பார்த்த உடனே இப்போல்லாம் சிரிக்கிறாங்க, முறைக்கிறதில்ல, ஏதோ அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்து திடீர்னு ஒரு கோபத்தை கொடுத்துட்டுருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம், கடந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுட்டமேன்னு ஒரு ஏக்கம், நிகழ்காலம் இப்போ இருக்கிற காலம் அப்படியும் இப்படியுமா போயின்னு இருக்குதே, நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு வருத்தம். இதெல்லாம் இந்த கண்டகச்சனி உங்களுக்கு மாறி மாறி கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் அதையும் தாண்டி சில முக்கிய கிரகங்கள் ராகு வலுவாக இருக்கார். அதனால் நீங்கள் சாதிப்பீங்க. சோகங்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஓடும் தண்ணீரை போல ஓடிக்கொண்டே இரு. உனக்கான பாதை தெளிவாக தெரிய வரும். ஆனால் தண்ணீரை போல வேகமாக, விரைவாக, சுத்தமாக ஓடிக்கொண்டே இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க, நீரை போல ஓடிக்கொண்டே இருப்பீங்க. கடமையிலே நீங்கள் கண்ணாக இருப்பீங்க. உங்களுக்கு விதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட கடமை என்னவோ அது குடும்ப பொறுப்பாக இருந்தாலும் அலுவலக பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிவட்டார தொடர்பு பொறுப்பாக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பை எந்த பணியை யார் தருகிறார்களோ அதை சிறப்பாக செய்து முடித்து காட்டுவதோடு மட்டுமில்லாமல் தனக்கென ஒரு தனி அமைப்பை உருவாக்கி கொண்டு தனக்கென ஒரு தனிப்பாதையிலே சவாரி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி நகரத்துக்குள்ளாரையே இருக்கிறோமே, கிராமியத்தையும் நாம் ரசிக்கணும்னு சொல்லிட்டு புறநகர் பகுதியில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடணும்,
பிற்காலத்தில் தோட்டந்துறவோடு நாம் இருக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. இயற்கையையும் நீங்கள் நேசிப்பீங்க, இறைவனையும் நீங்கள் நேசிப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க சோகமாக இருந்தால் அந்த சோகத்தையும் நீங்கள் இன்றைக்கி தீர்த்து வைப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். அவங்களால சில உதவிகள், ஆறுதலான வார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அள்ளி கொடுக்குங்க. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மால் அதை தாண்டி வந்துட முடியுங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி ஒரு சின்ன பயம் இருக்கும். அவங்க பொறுப்பாக இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுக்குள்ளார எல்லாம் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக ஓடுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன சலுகைகள் அலுவலகத்தில் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தொடக்கத்தில் ரசிக்கப்பட்ட மழைதான் இடைவிடாமல் பெய்யும் பொழுது வெறுக்கப்படுகிறது. அன்பும் அப்படித்தான், புரிந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நீங்கள் நேசிச்சிங்கன்னா ஒரேடியாக நேசிப்பீங்க, வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரேடியாக ஓரங்கட்டுருவீங்க. மெல்லியதாக சன்னமாக மழை பொழியும் பொழுது தான் அது ரசிக்கப்படுகிறது. திடீர்னு மேக வெடிப்பாக மழை கொட்டுன்னு கொட்டப்படும் பொழுது அது வெறுக்கப்படுகிறது. அதனால் அன்பு நீங்கள் செலுத்துகிறதா இருந்தாலும் ஆத்திரத்தை காட்டுறதா இருந்தாலும் ஒரு அளவோடு காட்டிக்கிட்டிங்கன்னா திடீர் ஏமாற்றல் வராமல் தப்பிச்சலாங்க. எங்கும் எப்பொழுதும் நடுநிலையாக இருந்து எல்லாவற்றையும் சாதிக்க முயற்சி செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது அப்படி இப்படி வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு போயிடுது. நாம் அப்படியே ஒதுங்கி இருந்தாலும் கூட யாராவது ஏதாவது ஒரு சோகத்தை சொல்லி நம்ம கையில் இருக்கிற காசு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்துருக்கலாம் அல்லது குறைவாக கொடுத்துருக்கலாம், அத்தனையும் அப்படியே அள்ளி தூக்கி கொடுத்துட்டோமேங்கிற ஆதங்கமும் சிந்தனையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. சகோதர வகையில் செலவுகள் தான், அலைச்சல்கள் தான், எல்லாத்தையும் நம்மகிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் எப்பயுமே நம்ம கூட உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. பெற்றோருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால முற்பிறவி, இப்பிறவி, அடுத்த பிறவின்னு உங்களுடைய ஆன்மீக ஆராய்ச்சி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. சித்தர்களையெல்லாம் இப்போ நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்களை பற்றிய நூல்களையும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்கள பற்றி இப்போ நீங்கள் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் நன்மைக்கு தாங்க, நல்லது தாங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்த லாபம் இருக்குது. என்னெந்த காசு பணத்தெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, அது பின்னாடியே ஓட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் இன்றைக்கி ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாய்தான் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம். ஆமாங்க, அதனால தாங்க பெரியவங்க நாவடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நரம்பில்லாத நாக்கு 4 பக்கமும் பேசும், 4 விதமாக பேசும். ஆனால் அந்த நாக்கை நாம் அடக்கி நாம் நல்லதை பேசணும்னா நமக்கு எல்லாமே கிடைக்குங்க.
அதனால தாங்க நீங்கள் எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேசுவீங்க, எங்கே எதை பேசக்கூடாதோ அதை அங்கே பேச மாட்டீங்க. அதனால் சமயோஜித புத்தியோடு எங்கும் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்களெல்லாம் வேண்டாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருந்துட்டால் போதுங்க. அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அமைதியாக இருக்கிறதுனா என்ன, கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. ருசிக்கு சாப்பிடாமல் பசிக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் சின்ன சின்னதாக மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள்லாம் இருக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கூட நட்பாக இருந்துக்கிட்டே உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களோடையும் நட்பு பாராட்டுறவங்களாம் சிலர் இருப்பாங்க. அதனால் யாரையும் நம்பி யாரை பற்றியும் எந்த தகவலும் சொல்ல வேண்டாங்க. யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ரொம்ப பாசமாக சிலர்லாம் வந்து உங்கள் கூட உட்காந்து உங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லிக்காமல் இன்றைக்கி அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, விறகு விற்பவர்களின் கண்களுக்கு வீணை கூட எத்தனை கிலோ தேரும் என்ற ஞாபகம்தான் வரும். அதனால் நாம் யார் அப்படிங்கிறத விட நம்மளை வந்து யார் யார் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமாகிறதுங்க. ஆமாங்க, நாம் வந்து நீதிமானாக இருக்கலாம், சத்தியவானாக இருக்கலாம், ஒழுக்க சீலனாக நாம் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க பார்வையிலையும் நாம் நல்ல விதத்தில் தெரியணுங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே வெளிப்படையாக வெளிவட்டாரத்திலேயும் பேசி தான் யார் என்பதனை அவ்வப்போது நிரூபித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசி மேலே சந்திரனோட பார்வை பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அதனால் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும், பேச்சில் ஒரு தெளிவு தெரிய ஆரம்பிக்குங்க. ஆனாலும் 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ சலசலப்பு, ஒரு விறுவிறுப்பு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஏழரசனி முடிஞ்சிடுச்சா முடியலையா, ஒரே சந்தேகமாக இருக்குது. ஏழரசனி இருந்தப்பயாவது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, இப்போ போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அது காரணம் சனி பகவானால் கிடையாது, குரு பகவான் 6வது வீட்டில் போய் மறைஞ்சதுனால பணத்தட்டுப்பாடும் ஒரு பக்கம் இருக்குது, பகைகளும் ஒரு பக்கம் இருக்குது, மனசில் நிம்மதி இல்லாமல் போகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சமாளித்து எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் புது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒத்து போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் உடன்படிக்கை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமயோஜித புத்தியால் இன்றைக்கி சமாளித்து மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் இன்றைக்கி வாங்கி காட்டுவீங்க. பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாமல் எல்லாம் தள்ளி தள்ளி போகுதேங்கிற தடுமாற்றம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் இன்றைக்கி ஏதாவது நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக
நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே நாம் சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே மிகவும் சிறப்பானதாகும். ஆமாங்க, வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத மேடு பள்ளம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எத்தனையோ ஏற்ற இறக்கத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. 4 கார் வச்சுருந்தோம், இப்போ நடந்து போயின்னு இருக்கோமே, அந்த நிலைமைக்கும் நீங்கள் வந்தீங்க. நடந்து போயின்னு இருந்த நீங்கள் வெளிநாட்டு கார்லேயும் பயணம் செய்தீங்க. எத்தனையோ மேடு பள்ளங்கள். இப்போல்லாம் நீங்கள் எதையுமே யோசிக்கிறதில்ல. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்ம சமாதானத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. சமாளிச்சிட்டோம்னா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து சிக்கல்களிலிருந்து சீக்கிரமாகவே விடுபட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குங்க. 7.5 சனி உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முடியாததையும் முடித்து காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுக்கும் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வரும். எங்கே போனாலும் இன்னைக்கு முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். உலகம் ரொம்ப பெருசு. பல விஷயங்களை இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்கிறோங்கிற எண்ணமும் அடிமனசுக்குள்ளார வந்து நிற்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தை கூட வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களுடன் பேசி ஒப்பந்தம் செய்து கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நல்ல வரன் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, பழைய நகையை கொடுத்து புது நகை புது டிசைனில் வாங்கிறதுன்னு யோசனைகளும் அதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள் உங்களை வியந்து பார்ப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் அதாவது நண்பகல் 12 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வலி என்று வாடி வதங்கி விடாதே. அதுதான் உன்னை வலிமையாக்கும். தோல்வி என்று நீ ஒருபோதும் துவண்டு விடாதே. அதுதான் உனக்கு வெற்றி கனியை பறித்து கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க தோல்வியை கண்டு நீங்கள் பயந்துட மாட்டீங்க. எத்தனையோ துன்பங்கள், வலிகள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த வலிகளை எல்லாம் தாங்கி தாங்கி வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது. அப்பப்போ செலவு திடீர்னு வருதேங்கிற தாக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தூக்கம் சரியாக வரமாட்டேங்குதே அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருக்குங்க. நீங்கள் இரவில் சீக்கிரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இரவு நேர உணவு தாமதமாக சாப்பிடாதீங்க. ஏன்னா 7.5 சனி ஜென்மசனி நடக்கிறதுனால வாயு தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக
வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. எவ்வளோ பிரச்சனைகள், குரு பகவான் சரியில்லை, சனி பகவான் சரியில்லை, இருந்தாலும் கேது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தெய்வ சக்தி, ஒரு சித்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாம். உங்கள் குடும்ப விஷயங்களையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க. சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவீங்க. அந்த பலவீனம் உங்கள்கிட்ட இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலரை பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கூட தான் அவரும் படித்தார், ஆனால் அவர் இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலைமை இருக்கார். கோதண்டராமன் நம்ம கூட தான் படித்தான், ஆனால் அவன் இன்றைக்கி பெரிய பதவியில் உட்காந்துருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வீடு சொத்துன்னு நிறைய வாங்கிட்டு அன்னைக்கு கூட பார்த்தேன் பெரிய காரில் வந்து இறங்குறான். ஆனால் என் நிலைமை மட்டும் ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னு சிலர் வந்து நண்பர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பாங்க, சில உறவினர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. 32 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே எனக்கு ஆகலை, ஆனால் என் நண்பனுக்கு வந்து 24 வயசுலேயே ஆகிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் பொறாமையாக இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம கூட படித்தவனாவது நல்லா இருக்கட்டுமேங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அப்படியும் சிலர்லாம் யோசிக்கிறது உண்டுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? இப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒரு பிள்ளை நல்லா இருக்குது, ஒரு பிள்ளை வந்து சோகமாக இருக்குது. காரணம் என்ன? நாம் பிறக்கும்போது நமக்கு அமையக்கூடிய கிரகங்கள் தான். ஜனன காலத்தில் நாம் எந்த லக்னத்தில் பிறக்கிறோம், ராசியில் பிறக்கிறோங்கிறது தான் முக்கியம். குறிப்பாக வந்து ஜோதிட நூல்கள் வந்து பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுதுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த துய்ய கேரளம் அப்படின்னு ஒரு ஜோதிட நூலுங்க. அந்த நூல் என்ன தெரியுங்களா சொல்லுது? அதாவது சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்லுது. அப்படின்னா என்ன? லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் உட்கார்ந்துருந்தால் அது சுபகர்த்தாரி யோகம். அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பாங்க, அதாவது சந்தோஷத்தை ரொம்ப அனுபவிப்பாங்க. பிறந்ததுலேருந்தே அதிர்ஷ்டம்தான், பிறந்ததுலேருந்தே எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல படிப்பு, படித்து முடித்தோடனே நல்ல வேலை, வேலை கிடைச்ச உடனே சீக்கிரமாக கல்யாணம், சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்ச கையோட குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடச்சிது, வீடு கூட 40 வயசுக்குள்ளாரையே ஒரு 2-3 வாங்கிட்டார். இப்படியெல்லாம் சிலருக்கு நடக்குதுன்னா அவங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் அமைஞ்சிருப்பாங்க. இதுதான் சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சீக்கிரமாக அமையும், சேமிப்புகள் அவங்க கையில் எப்பயுமே இருந்துருக்கும், பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். ஒரு மனுஷனுக்கு நல்ல உணவு வேணும், நல்ல உறக்கம் வேணும். அப்போ லக்னத்துக்கு முன்பின் வீடுகள் நீங்கள் பாருங்கள், லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் வந்து உணவு. அப்போ புசிக்கிற இடம், ருசித்து சாப்பிட்ற இடம், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அறுசுவையாக கிடைக்கும். லக்னத்துக்கு பின்பக்கம் 12ஆம் இடம், அதுதான் வந்து சயனஸ்தானம். அப்போ நிம்மதியாக அவங்க தூங்குவாங்க, எங்கே படுத்தாலும் தூங்கிடுவாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால தான் அந்த லக்னத்துக்கு முன்னும் பின்னும் நல்ல கிரகங்கள் அமையணும் அப்படின்னு ஜோதிட நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க எப்படி எதை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். அவங்க எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சிலர்லாம் ரொம்ப வசதி வாய்ப்பான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அதை அனுபவிக்கிற யோகம் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த யோகம் அவங்களுக்கு இருக்காதுங்க. அதனால் இந்த சுபகர்த்தாரி யோகம் இருக்கிறவங்க, அந்த லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் அதெல்லாம் அந்த நிமிஷமே மறைஞ்சிரும். அடுத்ததாக அவங்க வந்து நல்ல ஒரு சந்தோஷமாகவும் அவங்க இருந்துட்டுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலமும் இருந்துருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும், நினச்சதை வந்து நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒருத்தவங்க உதவி செய்துட்ருப்பாங்க, யாராவது எங்கே இருந்தாவது வருவாங்க,
ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் அதனால தான் அந்த சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி யோகத்தில் பிறக்கிறதுக்கு நமக்கு ஒரு யோகம் இருக்கணும், அதுக்கு நமக்கு பூர்வ ஜென்மம் நல்லா இருந்திருக்கணும், நம்முடைய முன்னோர்கள் நல்லது பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த யோகத்தை நம்ம அனுபவிக்க முடியுங்க. அதனால் நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வசதியில் இருந்தாலும் எல்லாம் கிரகங்களுடைய கோலங்கள் தாங்க, கோள்களின் கோலாட்டம் தாங்க. அதில் ஜாதகத்தில் நமக்கு கிரகங்கள் நல்லா அமைஞ்சிடுச்சுன்னா நாம் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியுங்க. அதனால் மேலும் நமக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இப்போ இருந்தே தான தர்மங்களை எல்லாம் செய்து நவகிரகங்களின் அருளையும் பெறுவோங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.